வணக்கம் மக்களே, வெல்கம் டு குகா குக்கிங் அண்ட் கார்டனிங். ஸோ உளுந்த வடை போடலாம். அதுக்காக நான் வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது ஒரு டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு மொத்தமாக போட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் ஜீரகம், மிளகு, உப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு மாவில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அம்மா இட்லிக்காக மாவு அரைக்கும் போதே நாங்கள் வடையை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு அரைச்சாச்சு. என் பெரிய பையனுக்கு உளுந்த வடைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு அரைச்சாச்சு. நைஸாக வெங்காயத்தை அரிஞ்சிட்டு நல்லா கையால் பிசைஞ்சிக்கிட்டா நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக ஆகிடும். நல்லா மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வடை மாவு அரைச்சிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. உப்பு போடாமல் தான் வச்சுருந்தேன். இது நல்லெண்ணெய் வானொலி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நாங்கள் இது நல்லெண்ணெய் வீட்டில் ஆட்டுறது தான். முன்னாடிலாம் விவசாயம் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்துப்போம். இப்போ அப்பா அம்மா நல்லா முடியல அப்படின்றதுனால நாங்கள் எள்ளை கடையில் தான் வாங்கிப்பாங்க. ஒரு 80 கிலோ 70 கிலோ அது மாதிரி வாங்கிட்டு 1 yearக்கு தேவையான அளவுக்கு ஆட்டி எண்ணெய் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுப்பாங்க. நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. எண்ணெய் போட்டுட்டு நல்லா காஞ்சோனையும் வடையை தட்டி போட்டாச்சு. கொஞ்சம் அம்மா தண்ணி ஜாஸ்தி இது பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஆனால் ரொம்ப எண்ணெயெல்லாம் ஒன்றும் குடிக்கல. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரம் இருக்கும். சீக்கிரம் அந்த வடை நமத்து போகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயுமே எல்லோரும் வடையெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெயிலன்றப்போ இன்னும் நல்லாவே டேஸ்ட் இருக்கும். மற்ற எண்ணெய்னா அம்மா அப்பா சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அவங்க நல்லெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டும் யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில். ஸோ இது அம்மா வீட்டில் அம்மா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. பையனுக்கு தேங்காய் சட்னியும் இருந்தால் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக தேங்காய் சட்னிலாம் ரெடி பண்ணியாச்சு. வடையும் என் தங்கச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 சட்னி வச்சு நல்லா வடையை வச்சுட்டு பசங்கள்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்குறதா நான் லைக் பண்ணுவேன். சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களே வடையெல்லாம் போட்டு கொடுங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.